இந்த ஊடக மாநாட்டை நாங்கள் ஏற்படுத்தியதற்கான காரணம், இந்த நாட்டிலே ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக மீனவர்களுக்கான பெட்ரோல் இன்மை காரணமாக மீனவர்கள் பல அசௌகரியங்களை சந்திக்கின்றார்கள். மீனவர்களுக்காக உருவாக்கப்பட்ட கடலை அண்டிய பிரதேசத்திலே உருவாக்கப்பட்ட மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையத்துக்கு கடந்த காலத்திலே அரசாங்க அதிபரினால் இங்கு 500 லிட்டர் மண்ணெண்ணெய் வைத்து விற்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. 500 லிட்டர் பெட்ரோலை வைத்து மீனவர்களுக்கான கொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இப்போது நாட்டிலே ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக QR முறைமை வந்ததனால் எங்களுக்கு மீனவர்களுக்கான பெட்ரோலை எடுத்து வந்து கொடுப்பதில் பாரிய சிக்கல் இருக்கின்றது. மீனவர்களுக்கான மண்ணெண்ணெய் வழங்குவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மீனவர்களுக்கான பெட்ரோல் வழங்குவதிலே பாரிய சிக்கல் இருக்கின்றது. ஆதலால் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் இதனை கருத்தில் கொண்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு மீனவர்களுக்கான பெட்ரோலை வழங்குவதற்கு அதற்குரிய ஏற்பாடுகளை எங்களுக்கு செய்து தரும்படியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 40 குதிரை வலு கொண்ட இன்ஜின் ஒன்றுக்கு நாளொன்றுக்கு 2 லிட்டர் பெட்ரோல்கள் தேவைப்படுகின்றன. சாதாரணமாக ஒரு போட்டுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 2 லிட்டர்கள் பெட்ரோல் தேவைப்படுகின்றன. மண்ணெண்ணெயை அவர்கள் எங்களிடத்திலே எந்த விதமான பிரச்சனையும் இன்றி மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் போட்டுகளுக்கான ஸ்டார்டிங்கும் ஓப்புக்குரிய பெட்ரோல் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது. இன்று QR முறைமையை அறிமுகப்படுத்திய காரணத்தினால் இன்று அவர்களால் பெட்ரோலை பெற முடியாமல் இருக்கின்றது. எங்களாலும் பெட்ரோலை பெற்று மீனவர்களுக்காக பெட்ரோலை விநியோகம் செய்ய முடியாமல் இருக்கிறதுனால் கடந்த காலங்களிலே மண்ணெண்ணெய் நிரப்பு நிலையத்திலே மீனவர்களுக்காக வழங்கும்படி வழங்கப்பட்டிருந்த அனுமதிக்குரிய 500 லிட்டர் பெட்ரோலை மீனவர்களுக்கு வழங்கும்படி இந்த QR முறைமையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கடற்றொழில் நீரியவள திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளரிடத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரிடத்திலும் நாங்கள் வினயமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கிருந்து மீனவர்கள் 1 லிட்டர் பெட்ரோலை அவர்களுடைய போட்டுக்கு எடுப்பதற்காக செல்வதாயின் 5 கிலோமீட்டர்கள் சென்றுதான் பெட்ரோலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு சென்று அவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கப்பட்டால் அவருடைய மோட்டார் சைக்கிளுக்கு சென்று வருவதற்கே 1 லிட்டர் போதுமானதாக இருக்கும். ஆதலால் மீனவர்கள் இதனால் பல சிரமங்களுக்குள்ளாவார்கள். கடந்த காலத்திலே நாங்கள் மீனவர்களுக்கு வழங்கிய முறையின்படி மீனவர்களுக்கான பெட்ரோலை வழங்குவதற்குரிய பெட்ரோலை எங்களுக்கு தருவதற்குரிய அனைத்து விடயங்களையும் மேற்கொண்டு இலகுவான முறையிலே மீனவர்கள் இந்த இடத்திலே பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்குரிய அனைத்து ஆவணங்களையும் செய்து தரும்படியாக தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்வதோடு கடந்த ஊடக சந்திப்பிலே மண்ணெண்ணெயிலே ஓடுகின்ற டீசல் வாகனங்கள் சம்பந்தப்பட்டு நான் அரசாங்க அதிபருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். இன்னும் அதற்குரிய எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்றும் பல டீசல் வாகனங்கள், பார ஊர்திகள், பேருந்துகள் மண்ணெண்ணெயிலே ஓடுகின்றன. இதை நீங்கள் உடனடியாக ஒரு விசாரணையை செய்து போலீசாரோடு அரச உத்தியோகத்தர்களை ஒரு குழுவாக நியமித்து இந்த டீசல் வாகனங்கள் மண்ணெண்ணெயிலே ஓடுவதை தடுத்து நிறுத்தும்படியாகவும் இதனால் மீனவர்களும் எதிர்காலத்தில் மண்ணெண்ணெயின்றி மண்ணெண்ணெயின்றி தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகின்ற சூழ்நிலை ஏற்படும். ஆதலால் தயவு செய்து இந்த டீசல் வாகனங்கள் மண்ணெண்ணெயிலே ஓடுவதனை முற்றுமுழுதாக நிறுத்தி தருமாறும் அத்தோடு மீனவர்களுக்காக கடந்த காலங்களிலே வழங்கப்பட்ட முறையின்படி இந்த மண்ணெண்ணெய் எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே ஒரு போட்டொன்றுக்கு 2 லிட்டர் பெட்ரோல்களை வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாகிய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் கடற்றொழில் நீரியவள கூட்டுத்தாபனத்தினுடைய உதவி பணிப்பாளரும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய பிரதி முகாமையாளர் அவர்களிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில் கடந்த காலங்களிலே மீனவர்களுக்கு சிரமமின்றி வழங்கப்பட்ட முறையின்படி இங்கு மீனவர்களுக்கான ஒரு படகுக்கு 2 லிட்டர் பெட்ரோல் வழங்குவதற்குரிய அனுமதியினை எங்களுக்கு தந்துதவுமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.